வெல்கம் டு சாதிக் எக்ஸ்ப்ளோர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பராக ஒரு கரெக்ட் சாய் போட போகிறோம். அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 பீஸ் ஆஃப் திப்லி, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு ஜாதிக்காய். ஓகே, இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு எடுத்துருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் சுக்கு அதையும் போட்டுக்கலாம். காஞ்ச ரோஜா இதழ் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த ரோஜா இதழ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ண இதோட வாசனை சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து திப்லி ஆட் பண்ணியிருக்கேன், அது நல்லா ஒரு வரப்பே கொடுக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின உடனே இதை கொஞ்சம் பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். A few moments later. நம்ம வறுத்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா பவுடராக எடுத்தாச்சு. இப்போ இதை இதில் போட்டுடலாம் கொதிக்கிற தண்ணியில். கொஞ்சமாக டீ பவுடர், இந்த டிகாஷன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிகாஷன்லேயே சர்க்கரை போடுறதால அது நல்லா கேரமல் ஆகிடும், சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிரும். நம்ம டிகாஷன் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் வெதுன்னு சேர்த்துக்கோங்க. சூப்பரான மசாலா சாய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அரப் டைப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் சாய்னு சொல்லலாம். நம்ம டைப்பில் நம்ம மசாலாவே வச்சு செய்கிறதால இது நம்ம ஊர் மசாலா சாய் தான். சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு சூப்பரான புது வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.